நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் மனம் முழுவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாற்றமடையும் என்று ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள். இப்போ அமைதியாக இரு என்று உங்கள் மனதிடம் சொன்ன உடனே, எந்த காரணமும் சொல்லாமல், எதிர்ப்பும் இல்லாமல் அது உடனே அமைதியாக மாறிவிட்டால், கவனம் செலுத்து என்று நீங்கள் உத்தரவிட்டால், அது அங்கும் இங்கும் ஓடாமல் அர்ஜுனனின் அம்பு போல நேராக உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தினால், இது ஏதோ மாயமல்ல, இது ஒரு அதிசயமும் அல்ல, இது ஒரு கலை. இன்று அந்த கலையின் ரகசியத்தை நாம் திறக்கப் போகிறோம். தன் மனதை ஜெயித்தவன் இந்த முழு பிரபஞ்சத்தையே ஜெயித்தவன் என்று பெரியவர்கள் ஏன் சொன்னார்கள்? கௌதம புத்தர், மனமே அனைத்தும், நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே நீ ஆகிறாய் என்று ஏன் சொன்னார்? சாஸ்திரங்கள், மனமே மனிதனுக்கு பந்தமும் மோட்சமும் தரும் காரணம் என்று மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துகின்றன? ஏனென்றால் உண்மையான போர் வெளி உலகத்தோடு அல்ல, நம் உள்ளே இருக்கும் மனத்தோடுதான். இந்த உள்போரில் வென்றவர்களுக்கு வெளி உலகில் எதுவுமே கடினமல்ல. இப்போது சிந்தியுங்கள், இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை செய்ய உட்கார்கிறீர்கள். உடனே மனம் எப்போதோ நடந்த சண்டையை நினைவூட்டுகிறது, அல்லது வரப்போகும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம், இன்னும் நடக்காத விஷயங்களைப் பற்றிய கவலை. உங்கள் மனமே உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறது. நீங்கள் கவனம் வேண்டுமென்றால் அது திசை மாற்றுகிறது. அமைதி வேண்டுமென்றால் குழப்பத்தை உருவாக்குகிறது. தைரியம் தேவைப்படும்போது அது பயத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்கள் தலையிலேயே உட்கார்ந்திருக்கிறான். அவனை நீங்கள் அடக்கிவிட்டால் பிறகு எந்த தேர்வும் கடினமில்லை, எந்த இலக்கும் அடைய முடியாதது இல்லை. பலர் சொல்கிறார்கள், எனக்கு மனம் அமைதியாக இல்லை, நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியவில்லை, மனம் ரொம்ப அலைக்கழகிறது, நான் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்று. ஆனால் ஏன் என்று எப்போதாவது நீங்கள் உங்களையே கேட்டிருக்கிறீர்களா? மனம் ஏன் இப்படி சஞ்சலமாக இருக்கிறது? கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் ஒரு குரங்கு மாதிரி. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு எப்போதும் தாவிக்கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு திசை காட்டவில்லை என்றால், ஒரு பயிற்சி கொடுக்கவில்லை என்றால், ஒரு இலக்கு தரவில்லை என்றால் அது இப்படியே தாவிக்கொண்டே இருக்கும். காலை எழுந்தவுடன் மொபைல், அப்புறம் வீடியோக்கள், இன்ஸ்டாகிராம், தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள், மற்றவர்களோடு ஒப்பீடு, இப்படி ஒரு நாள் முழுக்க மனம் துண்டு துண்டாக சிதறிவிடுகிறது. இப்போது உண்மையான கேள்வி, மனதை கட்டுப்படுத்துவது எப்படி? அதை நம்முடைய அடிமையாக எப்படி மாற்றுவது? அதன் சக்தியை ஒரே நோக்கில் கவனமாக எப்படி மாற்றுவது? இதற்கான பதில் நவீன மனவியல் அறிவிலும் பண்டைய ஞானத்திலும் மறைந்திருக்கிறது. நவீன அறிவில் சொல்வது என்ன? மனம் என்பது அளவாடங்களின் தொகுப்பு. நீங்கள் தினமும் எதை நினைக்கிறீர்களோ மனம் அதே மாதிரி உருவாகிறது. எந்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நினைக்கிறீர்களோ அந்த பாதைகள் உங்கள் மூளையில் வலுப்பெறுகின்றன. மனம் அதே வழியிலேயே ஓட ஆரம்பிக்கிறது. அதுதான் உங்கள் இயல்பான சிந்தனை முறையாகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் தினமும் காலை எழுந்தவுடன் கவலைப்படுகிறீர்கள் என்றால் மனம் அந்த கவலைக்கு அடிமையாகிவிடுகிறது. நினைவில் வையுங்கள், மனம் ஒரு கருவி மட்டுமே, அதன் எஜமானன் நீங்கள். நீங்கள் எஜமானராக மாறாதவரை மனம் உங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கும். கவனம் வேண்டுமென்றால் மனதை சிதறவிடாமல் காக்க வேண்டும். இலக்கில் நிலைக்க வேண்டுமென்றால் மனத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை முதலில் பிடிவாதமாக இருந்தாலும் மெதுவாக புரிந்து கொள்வது போல மனமும் அதே மாதிரிதான். இப்போது மனத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க, அதை ஒழுக்கப்படுத்த 5 சக்தி வாய்ந்த முறைகளை விவரமாக பார்ப்போம். 1. பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுதல், மனத்தின் மீது அதிகாரம் செலுத்தும் நேரம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் காலை 4 மணி முதல் 6 மணி வரை. இது வெறும் சீக்கிரம் எழுவது அல்ல, இது மனத்தின் மீது நீங்கள் வெற்றி பெறும் நேரம். இந்த நேரத்தில் சுற்றுப்புறம் சுத்தமாக அமைதியாக இருக்கும். அறிவியல் ரீதியாக இந்த நேரத்தில் மெலட்டோனின் ஹார்மோன் அதிகம் செயல்படும். அது மூளைக்கு தெளிவும் கவனமும் தருகிறது. இந்த நேரம் மனம் மிகவும் அமைதியாக புதிய விஷயங்களை ஏற்க தயாராக இருக்கும் தங்க நேரம். இந்த நேரத்தில் தியானம் செய்தாலும் படித்தாலும் நாளை திட்டமிட்டாலும் அது நேரடியாக மனத்தின் ஆழத்தில் பதியும். மனம் தடையிடாது, உதவியாக இருக்கும். ஆனால் தாமதமாக எழுந்து உடனே போன் பார்த்தால் நாள் முழுக்க குழப்பமே. காலையை ஜெயித்தவனே நாளையை ஜெயிப்பவன். 2. பிராணசக்தி சாதனை, மூச்சின் மூலம் மனக்கட்டுப்பாடு. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? கோபம் வந்தால் மூச்சு வேகமாகும், பயம் வந்தால் மூச்சு தடுமாறும், அமைதியாக இருந்தால் மூச்சு மெதுவாக ஆழமாக இருக்கும். அதாவது மூச்சும் மனமும் ஆழமாக இணைந்தவை.
யார் தங்கள் மூச்சை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அதற்கான சிறந்த பயிற்சி அனுலோம விலோம பிராணாயாமம். தினமும் காலை வெறும் 10 நிமிடம் செய்தாலே மனக்குழப்பம் குறையும். ஆழமான ஒழுங்கான மூச்சு நரம்பு அமைப்பை அமைதியாக்கி உடலையும் மனத்தையும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும். மனம் அமைதியாக மட்டுமல்ல, உங்கள் உத்தரவை கேட்கும் நிலைக்கு வரும். 3. எண்ணம் துண்டிக்கும் முறை, தாட் கட்டிங் டெக்னிக். ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது திடீரென தேவையில்லாத பழைய வலி, பயம் அல்லது வீணான எண்ணம் வந்து கவனத்தை கலைக்கிறது. அந்த நேரத்தில் உள்ளுக்குள் உறுதியாக நிறுத்து அல்லது கட் என்று சொல்லுங்கள். அதே நேரத்தில் உடலை வேறு செயலுக்கு மாற்றுங்கள். தண்ணீர் குடிப்பது, சிறிது நடப்பது அல்லது ஆழ்ந்த மூச்சு. இதை மீண்டும் மீண்டும் செய்வதால் பழைய எண்ண பாதைகள் வலுவீனமாகும். எந்த எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், எவற்றை மறுக்க வேண்டும் என்று நீங்கள் மனத்திற்கு பயிற்சி கொடுக்கிறீர்கள். 4. போத சூன்ய தியானம், மன மௌனம். நம் உள்ளே எப்போதும் ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கும். பயம், கவலை, பச்சாத்தாபம். இந்த இடையறாத சிந்தனை புயலே நமது சோர்வுக்கும் கவனக்குறைவுக்கும் காரணம். இதை கட்டுப்படுத்தும் மௌனமே போத சூன்ய தியானம். தினமும் 15 நிமிடம் தனியாக அமர்ந்து கண்களை மூடுங்கள். எண்ணங்களை தடுக்க முயற்சிக்க வேண்டாம். அவை வரட்டும், போகட்டும், வானில் மேகங்கள் போவது போல. நீங்கள் ஒரு சாட்சியாக மட்டும் இருங்கள். முதலில் மனம் அதிகம் கலவரம் செய்யலாம். ஆனால் மெல்ல மெல்ல எண்ணங்கள் குறைந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் உருவாகும். அந்த மௌனத்தில்தான் புத்தியும் கவனமும் மிகவும் வலுவாகும். 5. சங்கல்ப சக்தி, தன்னம்பிக்கை பயிற்சி. நாம் பல முறை நாளை முதல் இதை செய்வேன் என்று சொல்கிறோம், ஆனால் செய்வதில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் நம்மையே ஏமாற்றும் போது மனமும் நம்மை நம்ப மறுக்கிறது. அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறிய விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணம், இந்த வாரம் சர்க்கரை இல்லை, தினமும் 15 நிமிடம் தியானம். சிறியதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அதை மீறக்கூடாது. நீங்கள் சொன்னதை செய்தால் மூளையில் டோபமின் வெளிவந்து வெற்றி உணர்வை தரும். நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வளரும். அதுவே சங்கல்ப சக்தி. அப்போது மனம் உங்கள் கட்டளைகளை கேட்க கற்றுக்கொள்கிறது. நண்பர்களே, தன் மனதை அடக்கியவன் 1000 போர்களை வென்றவனை விட மிக பெரிய வெற்றியாளர் என்று புத்தர் சொன்னார். இந்த 5 முறைகள் உங்கள் மனத்தை ஜெயிக்க உதவும் ஆயுதங்கள். இது ஒரே நாளில் நடக்கும் விஷயம் அல்ல, இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இன்று முதல் பயிற்சியை தொடங்குங்கள். மனத்தை அடிமையாக அல்ல, உங்கள் சிறந்த நண்பனாக மாற்றுங்கள். அப்போது வெற்றி தானாகவே உங்கள் காலடிக்கு வரும்.